இந்த வீடியோல நம்ம சுடிதார் ஈஸியா எப்படி கட் பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அதுக்கு நம்ம மெட்டீரியல் எடுத்து வந்திருக்காங்க. அந்த மெட்டீரியல் என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. நாலா மடிச்சு இதை இப்படி மடிச்சுட்டு மடிச்சு வச்சிருக்கேன். இதுல மீதி எக்ஸ்ட்ரா உள்ளதை நம்ம கை வந்து 3/4 கை, அதுக்காக கைக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நமக்கு இங்க என்ன தேவையோ அதை மட்டும் நான் எடுத்திருக்கேன். இது என்ன தேவைன்னா நான் இது எப்படி மடிச்சு இதை போட்டிருக்கேன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. இது எந்த அளவுல மடிச்சு போட்டிருக்கேன்னா இது பாருங்க. இது எவ்வளவு இருக்கு பாருங்க. 10 இருக்கா? 10 கரெக்டா 10 இருக்கு உங்களுக்கு. ஆனா நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன். இன்னும் பத்தியா இது வரைக்கும் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துறேன். இதுக்குன்னு நமக்கு தையலுக்கு வேணுங்கிறதுக்காக 2 இன்ச்சு நான் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து மடிச்சு வச்சுட்டு இந்த அளவு சுடிதார அப்படியே நம்ம மடிச்சு வச்ச துணிக்க மேல நான் எப்படி வச்சிருக்கேன் பாருங்க. பக்கத்தை மாத்தி அப்படியே மடிச்சு இப்படி வைங்க. இது வந்து ரெடிமேடுனால அதுவும் கிளாத் வேறனால இது கொஞ்சம் சுருங்கி இருக்கு. நமக்கு அதுக்கு இந்த அளவு நம்ம எடுத்துட்டோம்ல, இழுத்து பிடிச்சி நம்ம எடுத்தாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் நான் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா அப்படி 12 இன்ச்சு நான் மடிச்சு போட்டிருக்கோம். நமக்கு இந்த அளவு எடுத்துக்கலாம். இந்த சுருங்கி பக்கம் நம்ம இதை வச்சு நான் ஈஸியா கட் பண்ண பாருங்க. அவங்க சுடிதார் தாரங்க அளவு சுடிதார் வந்து வேற தந்திருந்தாங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். எது தந்தாலுமே இதே நான் எப்படி சேம் இதுலதான் நீங்க கட் பண்ணணும். எல்லாம் கரெக்டா இப்படி மடிச்சு வச்சுட்டு இந்த ஓரமா இது கரெக்டா வச்சாச்சு, இதுவே எடுத்து வச்சாச்சு. ஷோல்டர் இருந்து பத்தியா கரெக்டா வச்சிருக்கேன். இது நம்ம டக்கு மார்க் பண்ணிடலாமா? அவன் வந்து இந்த கழுத்து ரெண்டும் ஒரே கழுத்து, பின்னாடி முன்னாடி ஒரே கழுத்து போதும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு கழுத்தை கொஞ்சம் இறக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க அளவு இதுதான் இருக்கு. நான் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃப்ரெண்ட் பேக் கழுத்தை விட்டுமா, இது சின்ன பிள்ளை, அது வேண்டாம், இரண்டாவது கழுத்தை எடுத்துக்கலாம். இந்த கழுத்தை விடவும் கொஞ்சம் கீழே இறக்கி வைக்க சொல்லியிருக்காங்க. நம்ம ஒரு இது கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கலாம். அதுவும் 2 கழுத்து ஒரே கழுத்து தான் வேணும்ட்டாங்க. நீங்க இதே அளவு சுடிதார் கழுத்து தேவைன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும், நம்ம மடிப்பு இருக்கா காரஞ்சிக்கு மேல பேக் கழுத்து, ஃப்ரெண்டு கழுத்துக்கும் காரஞ்சி மேல மார்க் தான். இப்ப அவங்களுக்கு தேவை 2ம் ஒரே கழுத்து தான் வேணும், அதுவும் கீழே இறக்கி வேணும். அப்போ நமக்கு நம்ம அளவுக்கு இந்த பத்தில இருக்கா, சின்ன கழுத்தா விட்டுருங்க. சின்ன கழுத்து அவங்களுக்கு தேவையே கிடையாது. இந்த கழுத்து தான் அளவு கேட்டிருக்காங்க. ஆனா இதை விட 1 இன்ச்சு கீழே இறக்கி கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம இந்த அளவுக்கு வச்சுக்கலாம். அப்ப நம்ம கழுத்து அளவு மார்க் பண்ணி வச்சு இனி ஷோல்டர் மார்க் பண்ணலாம். நான் ஏற்கனவே காலஞ்சி கீழே தான் வச்சிருக்கேன். தெரியுதா? காலஞ்சி நம்ம தையல் விட்டுட்டு தான் நான் வச்சிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா நம்ம மடிச்சு வச்சிருக்கிறதுக்கு காலஞ்சிக்கு முன்னாடி இது மார்க் பண்ணிருங்க. நம்ம இங்க இருக்கிறது பார்க்காம நான் தையலுக்காக நான் காலஞ்சி விட்டுது கொஞ்சம் இறக்கியே நான் வச்சிருக்கேன். இங்க இனி அடுத்தது இங்க பாருங்க. இது கட் பண்ணி விட்ட பீஸ் உங்களுக்கு அப்படியே தெரியுது. அப்ப நீங்க அந்த இடத்துல மார்க் பண்ண மடிப்பு தெரிஞ்சா மட்டும்தான் இது எப்படி மார்க் பண்ணிருங்க. இந்த மடிப்பு கட் பண்ண பீஸ் தெரியனால அப்படியே மார்க் பண்ணிடலாம். மடிப்பு இருந்தா மட்டும்தான் காலஞ்சி எக்ஸ்ட்ரா மேல வைக்கணும். அப்படி இந்த மாதிரி பீஸ் இருந்துச்சுன்னா அதை ஒட்டி தான் மார்க் பண்ணணும். இப்ப நம்ம இதை ஒட்டியே மார்க் பண்ணியாச்சு. அடுத்து இங்க இதையும் நம்ம ஒட்டி தான் மார்க் பண்ணணும். இங்க பாருங்க, இதை ஒட்டி இது எப்படி வருதோ அப்படியே அந்த இப்படி ஒரு லைன் போட்டு ஒரு லைன் வந்து இப்படி ஒட்டின மாதிரி. இதுதானே அவங்க அளவு. இது எக்ஸ்ட்ரா விட்டுறது. இது அவங்க அளவு. நம்ம இதுல ஒரு மார்க் பண்ணிக்கணும். அடுத்த இதுல இங்க பாருங்க, இப்படி மார்க் பண்ணிட்டு கீழே நமக்கு லென்த்துக்கு நான் விட்டுருக்கேன். நாங்க கட் பண்ணும்போது கீழே இறக்கி காட்டுறேன். இப்ப நம்ம அப்படியே இங்க பாருங்க, இதே மார்க் பண்ணியாச்சு. இங்க பாருங்க, இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? இது அப்படியே இப்படி திருப்பி வைக்கலாம். இங்க பாருங்க இருக்கா, கட் பண்ணிட்டே இருக்கு பாருங்க. இது அப்படியே லேசா மார்க் பண்ணிருங்க. இது பக்கத்திலே இப்படி மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவு கரெக்டா வந்துடும். அது எப்படி இங்க பார்த்தீங்கன்னா தெரியுதுல, இப்படி அந்த அளவு சுடிதார வச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். அவ்வளவுதான். இது நம்ம கழுத்து ஆத்து வரைஞ்சிருக்கோம். அப்ப 2 கழுத்து அவங்க ஒரு கழுத்து ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு சொன்னாலும் நம்ம ஒரே கழுத்தை வரைஞ்சிக்கலாம். இப்போ அவங்க வந்து அளவு சுடிதார்ல வந்து பேக் கழுத்து மேல இருக்கு, அவங்க அந்த அளவு தேவையில்லை. 2 கழுத்தும் ஒரே மாதிரி நம்ம இப்ப மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. இது நம்ம கட் பண்ண வேண்டியதான்.
ஃபர்ஸ்ட் கழுத்தை கட் பண்ணிடலாம். உங்களுக்கு கேட்ட மாதிரி நம்ம 2 கழுத்தும் ஒரே மாதிரி கட் பண்ணியாச்சு. இதை கட் பண்ணலாம். நமக்கு தேவைக்கான துணியை ஃபர்ஸ்ட் கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்க ஃபர்ஸ்ட்லயே கட் பண்ணி எடுக்கனாலும் எடுத்துருக்கலாம். நான் கட் பண்ணி எடுக்காம வச்சு இது நம்ம கைக்கு தேவைப்பட்ட துணி. இப்ப நம்ம அளவு இருக்கு பாருங்க. இது வந்து இந்த அளவு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுல கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கிராஸ் பண்ணிடுங்க. நான் உங்களுக்கு கிராஸ் பண்ணி காட்டுறேன். இவ்வளவு போதும். கொஞ்சம் கிராஸ்ல கட் பண்ணணும். இது ஸ்ட்ரைட்டா இதுல வந்து கொஞ்சம் கிராஸ், சுடிதார் கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடணும். பாருங்க, அவ்வளவுதான். இது கொஞ்சம் கிராஸ் பண்ணி இந்த மாதிரி எடுத்துருங்க. இது வந்து சுற்றளவு நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இது அப்படியே கட் பண்ணி விட்டுரும். இது கரெக்டா நம்ம தெரியறதுக்காக கட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்ம தைக்கும் போது இந்த இடத்துல தைச்சோம்னா அவங்க சுற்றளவு கரெக்டா வந்துடும். இதை அப்படியே கொஞ்சம் மடக்கிடுவோம். உங்களுக்கு கீழே எவ்வளவு அளவுன்னு சொல்லி என்ன தெரியணும்ல. இது ஓப்பன் தான், கையில இருந்து வச்சு பாருங்க. ஓப்பன் எந்த இடத்துல இருக்கு பாருங்க. நான் கட் பண்ணி விட்டுருக்கோம். அந்த இடத்துல இப்படி வைங்க. இந்த இடத்துல வச்சு ஓப்பன் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்க. என்ன இருக்கு பாருங்க, ஓப்பன். ஆனா அது அவங்க ரெடிமேட் ஓப்பன் ரொம்ப தாழ்ந்து இருக்கும். நம்ம வந்து கீழே இறங்கி இருக்கும்போது கொஞ்சம் மேல தூக்கி நாக்கா ஓப்பன், அதுல இருந்து கொஞ்சம் மேல தூக்கி இதையும் நமக்கு ஓப்பன் தெரியறதுக்காக கட் பண்ணி விட்டுடலாம். இது கீழே பாருங்க, நம்ம அகலம் கரெக்டா எடுத்துதான் வச்சிருக்கோம். அதை அப்படியே கட் பண்ணி விட்டுடலாம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு வந்து பிளவுஸ்னா கொஞ்சம் இடத்துல உங்களுக்கு காட்டிடலாம். இது காட்ட முடியாத பத்தியா, அதனால உங்களுக்கு தெரிய கீழே நம்ம எவ்வளவு இறக்கம் வச்சாங்க அப்படின்னு தெரியாது. இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். அளவு சுடிதார வச்சு காட்டுறேன். பாதியை மடிச்சு போட்டுடுங்க. மடிச்சு போட்டு இவங்களுக்கு இப்ப நான் என்ன காட்டுறேன்னா, மேல எல்லாம் நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சாச்சு. கீழே உயரம் வந்து கட் பண்ண சொல்லியிருக்காங்க கொஞ்சம். பாருங்க, மேல எல்லாம் நம்ம கட் பண்ணியாச்சு. அதை அப்படியே சுருட்டி வச்சுக்கிறோம். கீழே தெரியணும் உங்களுக்கு எவ்வளவு நீளம் வச்சிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது. இங்க பத்தியெல்லாம் அளவு இவ்வளவு இதா இருக்கு. நம்ம வந்து இதை நம்ம பார்க்க கூடாது. நம்ம சுற்றளவு பாதம் தெரியுமா, அதுல இருந்துதான் நம்ம மார்க் பண்ண வரையணும். இங்க பாருங்க, அவங்க அளவு என்ன இருக்கா, இவ்வளவுக்கு கட் பண்ண சொன்னாங்க. இவ்வளவு துணி வேண்டான்னு சொன்னாங்க. அப்ப என்ன பண்ணணும், இந்த லைன்ல தான் வரையணும். இதை எடுக்க கூடாது. அவங்க எவ்வளவு வேண்டான்னு சொன்னாங்களோ அதுல நம்ம மார்க் பண்ணிடலாம். அப்புறம்